இன்றைய ஊடக சந்திப்பானது வடமாகாண கல்வி அமைச்சு தற்பொழுது வெளியிட்டுள்ள சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் தொடர்பான 3வது பட்டியல் தொடர்பாகவும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒரு மிக தவறான சட்டவிரோதமான ஒரு ஜனநாயக விரோதமான செயற்பாட்டிலே தொடர்ச்சியாக வடமாகாண கல்வி திணைக்களம், வடமாகாண கல்வி அமைச்சு, வடமாகாண ஆளுநர் செயலகம் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றது. ஏற்கனவே இந்த சேவையின் தேவை இடமாற்றத்திலே இருக்கின்ற முறைகேடுகள் தொடர்பாக, சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை ஆசிய சங்கத்தால். அதேவேளை இந்த சேவையின் தேவை இடமாற்றம் தொடர்பாக பல்வேறு முறைகேடுகள் தொடர்பாக பல்வேறு போராட்டங்களையும் செய்து இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்கின்ற போர்வையிலே மிக சட்டவிரோதமாக இடமாற்ற மேன்முறையீடுகள் கூட பரிசீலிக்கப்பட தயாரில்லாத நிலையிலே ஆளுநர் செயலகத்தின் முன்பாகவும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நியாயங்கள் கேட்ட பொழுதும் கூட வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவும் கூட ஒரு ஆளுநருடைய நிகழ்ச்சிகளிலே அரசியல் மயப்ப செயற்பட்டிருந்த நிலையிலே வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு என்பது சுயாதீனமாக இயங்க வேண்டிய தன்னுடைய தன்மையை மறந்து அரசியல் மயப்பட்டு செயற்படுத்ததன் பின்னணியிலே நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாக அதனை நாடியிருந்த நிலையிலே இடைக்கால தடை கட்டளை ஒன்று வழங்கப்பட்டது இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவினால். மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டு அதனுடைய முடிவு அறிவிக்கப்படும் வரை இடைக்கால கட்டளை வழங்கப்பட்டு அதன் பின்னர் மேன்முறையீடுகள் பரிசீலிக்கப்பட்டதாக ஒரு போலியான வாக்குறுதிகளையும் சொல்லி அதே நேரம் வருடாந்த இடமாற்றத்தை வழங்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு இடமாற்றங்கள் வழங்க முடியாது உள்ளது இந்த இடைக்கால தடை கட்டளையால் என்ற ஒரு போலியான நியாயங்களை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு முன்பாக இவர்கள் சொல்லியிருந்த நிலையிலே அந்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையிலே இடைக்கால தடை கட்டளை நீக்கப்பட்டிருந்தது. இந்த மேன்முறையீடுகள் கூட ஒரு பழிவாங்கும் முகமாகவும் அரசியல் நிகழ்ச்சிகளிலும் மேலும் ஒரு பாரபட்சமான முறையிலும் தான் அந்த இடமாற்ற மேன்முறைகள் நிகழ்ந்திருந்தமை தொடர்பாகவும் நாங்கள் ஆதாரபூர்வமாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு மீண்டும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதேவேளை இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது சட்ட ரீதியாக 25 பேருக்கு மேற்பட்டதாக இருந்தால் இடமாற்ற சபை ஊடாக நடத்தப்பட வேண்டும். அதே நேரம் வருடாந்த இடமாற்றம் ஒன்று நடைபெறுகின்ற பொழுது சேவையின் தேவை இடமாற்றம் என்பது செய்யப்பட முடியாது என்கின்ற விடயம் அரசு தாபன விதி நடைமுறைகளிலும் சுற்றுநிறுவனங்களிலும் விசேட வர்த்தமானி அறிவித்தலூடாகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற நிலையிலே இதனை மீண்டும் மீண்டும் மீறுகின்ற வகையிலே இந்த 3வது இடமாற்ற பட்டியலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் இந்த நீதிமன்றத்தினுடைய செயற்பாட்டிலே நாங்கள் நீதியை நாடி இருக்கின்ற இடத்திலே அதே நேரம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் இந்த இடமாற்ற நடைமுறை தவறு என்று தன்னுடைய இடைக்கால தடை கட்டளையினுடைய அந்த வழங்குகின்ற அந்த தீர்ப்பினுடைய பந்திகளிலே குறிப்பிடப்பட்டிருந்தும் கூட அதே நேரம் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை மிக தெளிவாக 25 பேருக்கு மேல் இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது தன்னிச்சையாக செயற்படுத்த முடியாது என்கின்ற விடயங்களையும் அதே நேரம் சேவையின் தேவை இடமாற்றம் என்பது வழங்கப்படுகின்ற பொழுது அந்த சேவையின் தேவை கருதிய இடமாற்றம் தொடர்பாக இருக்கின்ற 3 நிபந்தனைகள் தொடர்பாகவும் அதனை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற நிலையிலும் கூட மீண்டும் மீண்டும் சட்டவிரோதமான செயற்பாடுகளிலே இந்த வடமாகாண கல்வி திணைக்களமும் கல்வி அமைச்சு இடமாற்றத்தை மேற்கொள்கின்றது என்று சொன்னால் அது வெறுமனே ஆளுநருடையவும் இந்த அரசியல் நிகழ்ச்சிகளும் இல்லாமல் இந்த அதிகாரிகளால் ஒருபொழுதும் செய்ய முடியாது. ஆகவே இதன் பின்னணியில் இருப்பது வடமாகாணத்தினுடைய ஆளுநரும் வடமாகாணத்தினுடைய கல்வியை சீரழிக்க வேண்டும் என்று செயற்படுகின்ற என்பிபியினுடைய அரசாங்கமும் தான் இதனுடைய பின்னணியிலே நிற்கின்றது என்கின்ற விடயத்தையும் நாங்கள் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகின்றோம். அந்த வலைக்குள் சிக்கி சுயாதீனமாக இயங்க வேண்டிய வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவும் இந்த அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு இருந்து மிக கீழ்த்தரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தவறான ஒரு நடைமுறையை இந்த 3வது பட்டியல் ஊடாகவும் அது பரிசீலிக்குமாக இருந்தால் அதனுடைய உண்மை முகம் மிக பட்டவர்த்தனமாக தெரியும். இது வெறுமனே ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள் தான் என்பது வெளிப்படையாக தெரியும். காரணம் என்னென்று சொன்னால் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு இடைக்கால தடை கட்டளை விதித்திருந்த பொழுது வடமாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு வழங்கிய பதிலிலே மிக தெளிவாக அவர்களே 1வது பந்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு வருடாந்த இடமாற்றம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது சம நேரத்திலே சமாந்தரமாக இந்த சேவையின் தேவை இடமாற்றம் என்பது செய்ய முடியாது என்பது தாபன விதிக்கோவையிலே 3வது அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற என்ற விடயத்தை கூட இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு அவர்கள் தெரிவித்திருக்கின்ற நிலையிலே இந்த 3வது இடமாற்ற பட்டியலையும் அவர்கள் மீண்டும் மேன்முறையீடுகள் பரிசீலிப்பார்களாக இருந்தால் அது முழுக்க முழுக்க அரசியல் நிகழ்ச்சி நிரல் மட்டும்தான் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் நாங்கள் தேட தேவையில்லை. ஆகவே இந்த வகையிலே அடுத்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது
ஒரு நீதித்துறை சுயாதீனமாக இயங்குமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயற்பாட்டுக்கு அவர்கள் நிச்சயமாக பயப்படுவார்கள். ஏனென்றால் நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம், இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடி இருக்கிறோம். இவ்வாறாக சட்ட ரீதியாக நாங்கள் இந்த அணுகுமுறைகளை நாங்கள் மேற்கொண்ட பொழுதும் மிக சுதந்திரமாக மிக சட்டத்தை மதிக்காமல் இவர்கள் செயற்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிரதானமான ஒரே ஒரு காரணம், இந்த நீதித்துறையையும் நாங்கள் எப்படியாவது அச்சுறுத்தி அடிபணிய வைத்து அல்லது ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் அதனை கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற அந்த ஒரு துணிவில தான் அவையில் அதை செய்யணும் என்றதான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் மிக அண்மைய உதாரணம், நேற்று முன்தினம் யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை இலங்கையினுடைய ஜனாதிபதி திரு அனுரகுமார திசநாயக்கா அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், நீதிபதி அலெக்ஸ் ராஜாவினுடைய இடமாற்றம் தொடர்பாக வடமாகாண ஆளுநரும் NPP அரசியல் கட்சியினுடைய அமைச்சர் ஒருவரும் தொடர்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கின்றார்கள். அதாவது இந்த நீதிமன்ற நடவடிக்கைகளிலே இவர்கள் செய்கின்ற அநியாயம் தொடர்பாக நீதித்துறை சுயாதீனமாக இயங்க முடியாத ஒரு சூழல் தான் வடமாகாணத்திலே இருக்கின்றது என்பதற்கு இது மிகச்சிறந்த உதாரணம். அதாவது நீதிமன்ற செயற்பாடுகளினுடைய தவறுகள் ஏதாவது இருந்தால் அல்லது நீதிபதி ஒரு தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருக்கிறார்களாக இருந்தால், ஒரு இடைக்கால தடைக்கட்டளை வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடைக்கால கட்டளைக்கு எதிராக அந்த இடைக்கால கட்டளை தவறு என்கின்ற அடிப்படையில் அரசு தரப்பு தங்களுடைய நியாயங்களை சொல்ல வேண்டும். அதனை நீதிபதி ஆராய்ந்து பார்க்கிறதுக்குரிய ஒரு வரையறையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். அதை விடுத்து நீதிபதி தடை உத்தரவை தந்துவிட்டார் அல்லது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக வரப்போவதில்லை, தாங்கள் ஒரு பிழை விட்டிருக்கின்றோம், ஆகவே பாதகமாக வரப்போகின்றது என்பதற்காக சட்டவிரோதமான தங்களுடைய செயற்பாட்டை மறைப்பதற்காக நீதித்துறையை அச்சுறுத்துகின்ற செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற நிலைமை தான் இந்த வடமாகாண ஆளுநரும் இந்த அமைச்சர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு. விசேடமாக பருத்தித்துறை நகரசபை தொடர்பான விடயங்கள் தொடர்பாக தங்களுடைய ஒரு சட்டவிரோதமான செயற்பாடுகள் தொடர்பாக செயற்பட்டிருந்த நிலையிலே நிர்வாகத்தை முடக்குகின்ற கோணத்திலே நீதிபதி செயற்படுகின்றார் என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லித்தான் அந்த செயற்பாடு நடக்கிறது. அதே நேரத்திலே எங்களுடைய ஆசிரியர் மாற்றத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக கண்ணுக்கு முன்னாலே கருப்பும் வெள்ளையுமாக தெரியக்கூடிய சட்டவிரோத செயற்பாடுகளிலே வடமாகாண ஆளுநர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அது வெறுமனே ஒரு தடவை மட்டுமல்ல, இன்றைக்கு மூன்றாவது தடவையாக மூன்றாவது இடமாற்ற பட்டியல் வெளியிடப்படுகின்றது என்று சொன்னால் அந்த சட்டவிரோத தன்மையினுடைய கூச்சம் கூட இல்லாமல் அவர்கள் துணிந்து செய்கிறார்கள் என்று சொன்னால் முழுக்க முழுக்க நீதித்துறையை அடிபணிய செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் மட்டும்தான் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு நீதித்துறையினுடைய நடவடிக்கைகள் சுயாதீனமாக நடைபெற வேண்டும். நீதிபதிகளை அச்சுறுத்தி தாங்கள் செய்கின்ற சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு அவர்கள் பயந்து தங்களுடைய சுயாதீனத்தை இழந்து அவர்கள் தீர்ப்புகளை வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அச்சுறுத்தி செயற்படுவது என்பது இந்த நீதித்துறை ஒரு சுயாதீனமாக இயங்குவதற்கு எந்த விதத்திலும் உதவப் போவதில்லை. மாறாக கடந்த கால அரசாங்கங்கள் எந்த விடயங்களை செய்கின்றது, இந்த நீதித்துறையை கட்டுப்படுத்துகின்றது என்ற கோணத்திலே குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த ஆட்சியை பிடித்தவர்கள் இன்று மீண்டும் அதைவிட மோசமான ஒரு நிலைமைக்கு செல்கிறார்கள் என்று சொன்னால் அதைப்போல ஒரு கேவலமான நிலைமை இந்த இடத்திலே இருக்க போறதில்லை. இன்னொரு விடயம் நாங்கள் சொல்ல போனால் இந்த NPP அரசாங்கத்திலே இருக்கின்ற இந்த ஆளுநரை போன்று வடமாகாணத்திலே கடந்த காலத்திலே எந்த ஒரு ஆளுநரும் கீழ்த்தரமாக செயற்பட்டதும் கிடையாது. இப்படி ஒரு ஆளுமை இல்லாதவர்கள் எந்த ஒரு அரசாங்க காலத்திலும் இருந்ததும் கிடையாது. அவர்கள் ஒரு தவறு நடந்தால் அதனை நாங்கள் சுட்டி காட்டுகின்ற பொழுது அதனுடைய சரி பிழைகளை ஆராய்ந்து ஒரு ஆக குறைந்தது அதனை கட்டுப்படுத்தி அதனை சீர்படுத்துகின்ற முயற்சிகளிலே ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆளுநரை பொறுத்தவரையிலே ஒரு மிக மோசடியான முறையிலே செயற்படுகின்ற ஒரு ஊழல்வாதியாகவும் முறைகேட்டாளராகவும் இருக்கின்றார் என்பதுதான் நாங்கள் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நாங்கள் கடந்த பத்திரிகை சந்திப்புகளிலே நாங்கள் இதே விதமான கருத்துக்களை நாங்கள் சொன்ன பொழுது அவர் எங்களுக்கு லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அனுப்பியிருந்தார்.
தனக்கு அபகீர்த்தி ஏற்படுகின்ற விதமாக நாங்கள் செயற்படுவதாக வந்து குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு மிக தெளிவாக நாங்களும் பதில் அனுப்பியிருந்தோம். நாங்கள் சொல்லுகின்ற விடயங்கள் அனைத்தையும் வந்து நாங்கள் ஆதாரபூர்வமாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்திலே சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற விடயத்தை வந்து நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம். ஆனால் இன்று எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுகின்றது என்னென்று சொன்னால், அவர்கள் நீதித்துறையை அச்சுறுத்துகின்ற விதத்திலே வந்து எந்த விதமான அடிமட்ட நிலைக்கும் செல்லக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்திலே வந்து அவர்கள் எந்த ஒரு அடிமட்ட நிலைக்கும் செல்லுவார்கள் என்பதை வந்து நாங்கள் புரிந்திருக்கின்றோம். ஆனால் அதற்காக வந்து நாங்கள் நீதியை குழி தோண்டி புதைக்கின்ற அளவிலே வந்து நாங்கள் அவர்களுடைய தலையீடுகள் நீதித்துறையிலே இருந்தாலும் கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நீதிபதிகள் இந்த விடயங்களுக்கு அடிபணியாமல் ஒரு நீதியான முறையிலே செயற்படுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் அது அவர்களுடைய மனச்சாட்சி பிரச்சனையாகவும் இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த ஆளுநர் அல்லது அமைச்சர் அவர்களுடைய அரசியல் விடயங்களுக்கு வந்து உண்மையாக வந்து அடிபணியக்கூடாது என்கின்ற எதிர்பார்ப்பும் வந்து மக்களிடையே வந்து இருக்கின்றது. அதனை நாங்களும் பிரதிபலித்துக் கொள்கின்றோம். ஆகவே இந்த இடத்திலே அடுத்த விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற பொழுது, தீவகத்திலே அண்மையிலே ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருந்தது. அதிலே வலய கல்வி பணிப்பாளர்களை எஃபிஷியன்சி இல்லாத ஆட்கள், ஆளுமை இல்லாத ஆட்கள் என்று சொல்லி வந்து ஆளுநர் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே வந்து அவர்களை ஆளுமை இல்லாத ஆட்கள் என்று அவர்களை வந்து நெறிமுறைக்குள் கொண்டு வர முடியாத தலைமைதான் உண்மையிலேயே ஆளுமை இல்லாத தலைமை. ஆகவே அந்த தனக்கு கீழ் இயங்குகின்ற அதிகாரிகளை அதியுச்ச அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் வடமாகாணத்திலே ஒரு அதிகாரிகள் நீண்ட காலமாக வந்து செயற்படவில்லை ஆளுமை இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய ஆளுமையை பற்றி வந்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆளுமையான நபர், அதுவும் அதிகாரத்தினுடைய உச்சத்திலே இருக்கின்ற ஒரு நபரால் இவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அவருடைய ஆளுமை தொடர்பாகத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் சொல்ல வருகின்ற விடயம், ஒரு ஆளுமையற்ற ஆளுநரின் கீழே வடமாகாணம் வந்து சிக்கி செயற்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை வந்து நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல அடுத்த விடயத்தை நாங்கள் பார்த்தா, தீவக வலயத்திலே வந்து ஆசிரியர்கள் தொடர்பாக 2 வருடம் கடல் கடந்த தீ வைச்சதால் அவருடைய வெளிமாவட்ட சேவையாக வந்து கருதுவதாக உத்தரவாதம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இதே போன்றுதான் கடந்த கால ஆட்சிகளிலே வந்து GA சந்திரசிறி இருக்கையில் யாழ் மாவட்டத்திலே இருப்பவர்கள் 2 வருடம் நீங்கள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்தால் காணும் என்று சொல்லியிருந்தார். அதன் பின்னர் வந்து தீவக வலயங்களிலே வந்து ஆசிரியர் பற்றாக்குறை இருந்த பொழுது வந்து நீங்கள் தீவக வலயத்தில் நீங்கள் வேலை செய்தால் வெளி மாவட்ட சேவைக்கு ஒத்த சேவையாக கருதப்படும் என்று பழைய ஆளுநர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த விடயங்கள் எல்லாம் கணிக்கப்பட்டு தான் இந்த இடமாற்று சபையிலே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பொழுது தாங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் வந்து புதிய தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த ஆளுநருடைய போலி வாக்குறுதிகளை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இந்த இடமாற்றங்கள் அனைத்தும் வந்து இடமாற்ற சபை ஊடாக நடைபெற வேண்டும். இடமாற்ற சபை ஊடாக நடைபெறாத வரை வந்து இந்த அரசியல் பாரபட்சங்கள், முறையற்ற தன்மைகள் நீடிக்கும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதேவேளை அண்மை காலமாக கஷ்டப்பிரதேச கொடுப்பனவு தொடர்பாக நெடுந்தீவு, அனலதீவு போன்ற கடல் கடந்த தீவுகளிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் வந்து பாரபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் வழங்கிய தரவுகளின் அடிப்படையிலே வந்து அதிகஷ்ட பிரதேச கொடுப்பனவுகள் அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பாக வந்து நாங்கள் கல்வி அமைச்சருக்கு சுட்டிக்காட்டிய பொழுதும், கல்வி அமைச்சுக்கு சுட்டிக்காட்டிய பொழுதும், ஆளுநருக்கு சுட்டிக்காட்டி இருந்தும் இதுவரைக்கும் ஆசிரியருடைய நலன் சார்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்போ ஆசிரியருடைய கஷ்டப்பிரதேச கொடுப்பன வந்து கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வந்து யார் காரணம்? அதுக்கு முழு பொறுப்பை வந்து இந்த ஆளுமை இல்லாத ஆளுநர் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆகவே சும்மா கூட்டங்களிலே வந்து பெரிய பூச்சாண்டிகளை காட்டி தாங்கள் பெரிய நிர்வாகம் நடத்துவதாகவும் மற்றவர்கள் ஆளுமை இல்லாததால் தான் தனக்கு வந்து நெருக்கடி ஏற்படுவதாக கூறுகின்ற இந்த படம் காட்டுகின்ற வேலைகளை வந்து முதல் கட்டமாக வந்து எல்லா தரப்பினரும் நிறுத்த வேணும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வடமராட்சி கடலில் வந்து மீனவர்கள் வந்து காணாமல் போன பொழுது அங்கே வந்து அந்த இடத்துக்கே செல்லாதவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நாங்கள் நேவியையும் கடற்படையையும் கொண்டு தேடுதல் நடத்துகிறோம் என்று சொல்லி மற்ற பரந்தளவு பிரதேசம் வந்து இருக்குன்னு சொல்லி வந்து ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்து பேட்டியல் கொடுக்குற மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் இந்த அரசாங்கத்தில் காணப்படுகிறதே ஒழிய ஒரு ஆக்கபூர்வமான எந்த ஒரு செயற்பாடும் நடைபெறவும் இல்லை. மாறாக திட்டமிட்டு வடமாகாண கல்வியை சிதைக்கின்ற விதமாகத்தான் இந்த செயற்பாடு அனைத்தும் நடைபெறுகின்றது என்பது இந்த இடத்திலே வந்து நாங்கள்